ரோஸ்மேரி ஒரு பக்கம் சாட்சி சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடி பிருந்தாக்கு ஒரே குழப்பம். இந்த பொண்ணு ஏன் அப்படியெல்லாம் சொல்லுது? உண்மையிலே ராகவன் மாமாவுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை இருந்துச்சான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் ஏதோ சின்ன இது ஆனதுனால வச்சு யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட்டிருக்காங்க. ரோஸ்மேரியா இங்கே வரல, யாரோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மாறனும் வீராவும் அப்போ நேராக போயிட்டு ரோஸ்மேரியை பார்க்கலான்னு போகிறாங்க. அங்கே பார்த்தா போலீஸ் நிற்கிறாங்க அவங்க வீட்டு முன்னாடி. இந்த மாதிரி அவங்க சாட்சி சொன்னனால யாரும் பார்க்க முடியாது போங்கன்னு சொல்லிடுறாங்க. இதனால் மாறன் ரொம்ப கடுப்பாகி கத்திட்டு அங்கேருந்து வராரு. அப்போ அன்றைக்கி சண்டேன்றதுனால சர்ச்சுக்கு வருவாங்க எப்படியும் ரோஸ்மேரின்னு சொல்லிட்டு சர்ச்சில் போயிட்டு மாறன் வந்து ஃபாதர் மாதிரி வேஷம் போட்டு நிற்கிறாரு. இவங்க வந்து ப்ரே பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு பாவம் மன்னிப்பு கேட்கணுன்னு வராங்க. இவரே ஃபாதராக போய் உட்காராரு. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நான் பாவம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல, ஆனால் அந்த விஷயத்த செஞ்சுட்டு ஒருத்தரோட தூண்டுதல்னால என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி போய் நான் கோர்ட்டில் வந்து ஒருத்தருக்கு அகெயின்ஸ்டாக சொல்லிட்டேன், அதுக்கு நல்லதாக கெட்டதாக தப்பாக கரெக்டானு தெரியல, அவருக்கு தண்டனை கிடைக்கும்னு நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். யார் உன்னை தூண்டி விட்டது, நீயே அதை பண்ணியிருக்க மாட்டேன்னு மாறன் வந்துட்டு ஃபாதர் மாதிரி கேட்குறாரு. அவங்க வந்து அதெல்லாம் தேவையில்லாத ஃபாதர், ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கான மன்னிப்பு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. மாறனுக்கு ஒன்றுமே புரியல, குழப்பத்திலே இருக்கிறாங்க. இங்கே விஜய் வந்து அடுத்ததாக இன்னொரு பிளானை போடுறாங்க. ராகவனுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு ஆதாரம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ்லேயே வந்துட்டு பேச வைக்கிற மாதிரி ஆளுங்கிட்ட பணம் கொடுத்து வந்துட்டு அவர் குடிச்சிட்டு ஏதோ பேசினதை வந்துட்டு இங்கே வந்து நான் தான் வந்து பாண்டியனை கொன்னேன், அவனை பழி வாங்கிறதுக்காக கொன்னேன், அவன் வந்து என்னையே மிரட்டினா, எங்கள் அப்பா கிட்டே என்ன இதை சொல்லிடுவான் அதை சொல்லிடுவேன் இது பண்ணான், அதனால தான் அவனை போட்டு தள்ளுன்ற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி இவங்களே செட் பண்ணி அதை வந்து கோர்ட்லேயும் திருப்பியும் இயரிங்கில் வந்து போட்டு காமிக்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.